ஹாய் டிகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களை சக்ஸஸை நோக்கி எப்படி கொண்டு போகிறதுங்கிற பற்றி தான். ரொம்ப நீங்கள் ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு ரொம்ப ஆபத்து. என்றைக்குமே நம்ம அதிகமாக யோசிக்கக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி அதையும் மீறி உங்களால் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே முடியலை, அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு நோட் ஆர் புக்ஸ் எடுத்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்போவுமே நீங்கள் திங்க் பண்ணுறதை எழுதும்போது தான் உங்களோட எண்ணங்கள் உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் கண்கள்லேருந்து உங்களோட மூளையை நோக்கி அது பயணிக்கும். அதுக்கு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஓவர் திங்கிங்க்கு ரைட்டிங் தான் ஒரு நல்ல முடிவு. நெக்ஸ்ட், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் உங்களை எப்போவுமே ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்களா? இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இந்த உலகம் உங்களை தள்ளி வச்சு பார்க்குதா? உங்களை ஏதாச்சும் குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா? இதெல்லாம் நினச்சி நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சோகத்தை கைவிடுங்க. தினமும் காலையில் எழுந்துச்சு ஒரு 1 hour ஆர் 2 hours மினிமம் ஒரு 1/2 hour ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீத் கவுண்டிங் நீங்கள் பாருங்கள். உங்களோட ப்ரீத் இன் அவுட்டை எப்போவுமே பார்த்துட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு மிக தெளிவான ஒரு செயல் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கிறது புரியும். நெக்ஸ்ட், எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? டயர்ட்னஸில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. உங்களோட பாடி அதிகமாக வேலை பார்த்தாலும் டயர்டாவீங்க, இல்லை உங்களோட மைண்ட் அதிகமாக திங்க் பண்ணுறது அது நிறைய ஒர்க் கொடுத்தாலும் டயர்டாவீங்க. அதை போக்குறதுக்கு ஒரே வழி நல்ல அழகான ஒரு தூக்கம். எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் அதிகம் யோசிக்காதீங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்க, நல்லா படுத்து நிம்மதியாக தூங்குங்க. ஒரு 3 hours 4 hours உங்களோட டயர்ட்னஸ் போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பாரு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? அதுக்கு காரணம் உங்கள் மனசு உங்கள் உடம்பு இருக்கிற இடத்துல இல்லாதது மட்டும்தான். மனசு உடம்பும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தேவை எக்ஸசைஸ். எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்களோட பாடி மேலே வரணும். அப்போ தான் உங்களோட மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டும் ஒரே இடத்துல ஸ்டெடியாக நிற்கும். அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் எப்போவுமே. நெக்ஸ்ட், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்களா? டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? வேலையிலையோ எதுலேயோ உங்களை சுற்றி இருக்கவங்க மேலே எரிஞ்சு விழுறீங்களா? உங்களால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்குதா? இது எல்லாத்துக்கும் ஒரே வழி தாங்க இருக்குது. இதை தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போங்க. ஒரு 1/2 hour ஒரு நல்ல வாக்கிங் கொடுங்க. நல்ல ப்ரீத்திங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் அந்த சிச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் மாறும். கொஞ்சம் தெளிவாவீங்க, கொஞ்சம் அமைதியாவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானது கோவங்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு தான். கோவம் இருக்கிற இடத்துல உங்களோட மதிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிடும். உப்பு கோவம் ரெண்டுத்தையும் அளவாக தான் கொடுக்கணும்பாங்க. அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக அது குப்பைக்கு தான் போகும். அந்த மாதிரி கோவம் வரும்போதெல்லாம் நல்ல ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டை போட்டு நல்லா கேளுங்க. கோவம் வரும்போது அதை அங்கே நடக்கிற சுற்றி எதையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒரு நல்ல பாட்டை போட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து வெளில வந்துடுங்க. சீக்கிரம் அதை நீங்கள் சரி பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்களே ரொம்ப சோம்பேறியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அது காரணம் லேப்டாப் ஆர் ஃபோன்ஸை நீங்கள் ரொம்ப நேரமாக அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களோட கண்ணும் மைண்டும் அதுலேயே கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். அது மிகப்பெரிய அடிக்ட். அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி அதெல்லாம் டக்குன்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெளியில் ஓடி வந்துடுங்க. சுற்றி உங்கள் வீட்டில் நடக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைங்க பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இதிலேருந்து சோம்பேறித்தனத்தை நீங்கள் தப்பிச்சிடலாம்.